ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய பகுதி ஒரு தாவரத்தின் கட்டிங்ஸ் போடாமையே அடுத்த பதியம் போடாமல் எப்படி அடுத்த தலைமுறை உருவாக்குறது. ஏற்கனவே போன வீடியோவில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். தாவரம் எப்படி உற்பத்தி செய்வது, 2 வகையாக சொல்லியிருக்கு. ஒன்று பாலியல் இனப்பெருக்க முறை, இன்னொன்று பாலியலா இனப்பெருக்க முறை. பாலியல் இனப்பெருக்க முறை என்பது மகரந்தம் சூர்பையை சென்றடைவது, தன்மகரந்த சேர்க்கை. ஒரே தாவரத்திலேயே ஒரு பூக்களிலிருந்து இன்னொரு பூக்கள், ஒரு பூக்களில் மகரந்தம் அதே தாவரத்தோட இன்னொரு பூக்கள் உள்ள சூர்பையை சென்றடைவது தன்மகரந்த சேர்க்கை. அயல் மகரந்த சேர்க்கை என்றால் ஒரு தாவரம் இருக்குது, அந்த பூக்கள் உள்ள மகரந்தம் காற்றின் மூலமாகவோ அல்லது வண்ணத்து பூச்சி, தேனீக்கள் போன்றவை தேன் உறிஞ்சும் போது ரெக்கைகளில் ஒட்டி அவை அடுத்த தாவரத்தில் அடுத்த மலரில் உள்ள சூர்பையை சென்றடைவது, அல்லது மழை காலத்தில் நீரோடையில் இருக்கும்போது இந்த ஆண் பூ அதனுடைய மகரந்தம் தண்ணீரில் வந்து அடுத்த பெண் பூக்கள் அடுத்த தாவரத்தில் போய் சூலகத்தை சென்றடைவது இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து பாலியல் இனப்பெருக்க முறை என்று பார்த்தோம். பாலியலா இனப்பெருக்க முறை என்றால், ஒன்று நாம் கட்டிங்ஸ் போட்டு டெவலப் பண்ணுறது காமிச்சோம். இன்னொன்று வந்து பிளான்ட்ஸு புஷ்ஷாக இருக்குது, அடர்த்தியாக இருக்குன்னா அதுலேருந்து பிரித்து எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி ஒன்று பார்த்தோம். மூணாவது முறை வந்து பெரிய ஃபில்லம் ஒரு தாவரம் முதல் சொன்ன கட்டி போட்டால் கொட்டி போட்டோன்னு அது இலைகள்லேருந்தே வேர் துளிகள் வந்து அதில் இலைகள் வந்து இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னு பார்த்தோம். அதனால் ஒன்று பாலியல் இனப்பெருக்க முறை, பாலியலா இனப்பெருக்க முறை, மூன்றும் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம கட்டிங்ஸ் போடாமல் எப்படி அடுத்தது ஒரு பிளான்ஸ்லேருந்து நம்ம இன்னொரு பிளான்ஸை எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு அந்த நேரடி காட்சி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் ஒரு சிக்கேச்சர் எடுத்திருக்கேன். நீங்களும் எந்த வகையான சிக்கேச்சர் எடுத்துக்கலாம். ஒரு நைஃப் ஒன்று இதை பாருங்கள். நான் இன்றைக்கி எடுத்துக்கொண்ட, நீங்கள் எந்த பிளான்ஸில் வேணால் பண்ணலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கொண்டு வந்து புளிமேரியா பிடிக்கா தாவரம் இன்றைக்கி அதில் செஞ்சு காமிச்சுப்போம். இதை பாருங்கள், நல்லா திக்கான ஸ்டெம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிளான்ஸ் வேணும்னும் போது இங்கே பாருங்கள், இது ஒரு பால் தாவரம். கணுக்களை ஒட்டிய பகுதியை எடுத்திங்கன்னா உங்களுக்கு கணுக்கள்லேருந்து தான் பெரும்பாலும் ரூட் ஃபார்ம் ஆகும். அதனால் கணுக்கள் ஒட்டிய பகுதியில் எடுங்க. தோல் உரியக்கூடாது. நம்ம எவ்வளோ தேவையோ அந்த பகுதி மட்டும் எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வேலை முடிஞ்சுங்களா? இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், ஒரு செம்மண், மண்ணில் எரு சேர்த்து வைக்க போகிறோம் எப்படின்னு காமிக்கிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டெம்மில் இந்த மாதிரி கணுக்கள் கீழே லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜூம் பண்ணி காமிங்க. நீங்கள் எந்த பிளான்ஸில் வேணாலும் இதுலேருந்து நம்ம தாவர உற்பத்தி பண்ணலாம். இதில் ஒரு செம்மண், எரு கலந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், முழுவதுமே செம்மண், மணல் கலந்த கலவை இது. இதில் இந்த மாதிரி இதை போட்டு டைட்டாக கட்டிடுங்க. இங்கே பாருங்கள், செம்மண், எரு கலந்த கலவை இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், டைட்டாக கட்டி விட்டுடுங்க. கொஞ்சம் ஈரப்பதமான செம்மண் எருவாக போடுங்க. ரொம்ப திக்னஸ்ஸு, அதாவது அதிகமாக தண்ணி போடாமல், ரொம்ப தண்ணி இல்லாமல், கொஞ்சம் லேசான ஈரப்பதத்தோடு அந்த மணல் செம்மண் எரு இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி ரோப்பை இதை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இது வித்தின் 20 டேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்குள்ளே ரூட் ஃபார்ம் ஆகும். ரூட் ஃபார்ம் ஆன பிறகு இதை கட் பண்ணி, இந்த பிரான்ச்சை கட் பண்ணி நீங்கள் தனித்தாவரமாக எடுத்து வேறு எங்கே வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் 20 டேஸ் கழிச்சு நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில். எவ்வளோ ரூட் ஃபார்ம் ஆகிருக்கு என்னென்னு பார்ப்போம். வித்தின் 1 மந்த்துக்குள்ளே ரூட் ஃபார்ம் ஆகிடும். நம்ம கட் பண்ணி அடுத்து தாவரமாக எடுத்து நம்ம பிளான்ட்ஸு கிரவுண்டில் போட்டுக்கலாம், பாட்டில் வைக்கலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மற்றவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.